Okay, Assalamualaikum. Good evening, வணக்கம். Walaikum Good evening. assalam. Okay, நாங்க எங்களுடைய knowledge and curriculumங்கிற பாடத்துல 7வது செஷனை நாங்க சந்திக்கிறோம். ரைட், கடந்த கிளாஸ்ல பிள்ளைகள் கலைத்திட்ட மாதிரிகளுடைய விடயத்துல பேச தெளிவா இருக்குது நம்மளே. Oh, sir, clear. வால்ட் டெய்லருடைய குறிக்கோள் மாதிரி சம்பந்தமாக நாங்க பார்த்தோம். ரைட், அது தொடர்ச்சியை பார்த்துட்டு அவருடைய மாணவரான ஹில்டா டாப்பாவினுடைய மாதிரியை பற்றி பார்ப்போம். சிலனே மைக்ரோஃபோன் ஆன்ல இருக்கிறார்கள், ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. சியானா ரியால் மைக்ரோஃபோன் ஆன்ல இருக்கும்போது ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. கிளாஸ்ல ஹசீனா, ரிஃப்கா, அம்னா, ஜெஸ்லா, சங்கீர்த்திகா, கேஷிகா, நதா, நசீஹா, நுஸ்ரா, ஜனனீஸ்வரி, ஷக்கீலா, சியானா ரியால், ஸ்ரீ ரம்யா, தஸ்னா பானு, வசந்தன் ரம்யா, ஜெய்னப். 16 பேர் வந்திருக்கீங்க. எங்களுக்கு பிளேன் இந்த 2 செஷன் தரப்பட்டிருக்குது எங்களுடைய பிரசன்டேஷனுக்காக. எனக்கு சொல்லிடுமா யார் யார் இந்த முறை போட்டி பரீட்சை, ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கு தோற்றிருக்கிறார்கள் யார்? சார் நான் இருக்கிறேன் ரிஃப்கா. நான் போட்டேன் சார். ரிஃப்கா, மறு யாருமா? கேஷிகா ஜனனீஸ்வரி போட்டேன் சார். ரிஃப்கா, ஜனனீஸ்வரி, ஓகே, Sir Sri Ramya. ரம்யா, கேஷிகா சார். ஈஸ்வர்லிஜன், வேற சார் ஜஸ்லா. ஹசீனா. ஹசீனா இருக்கேனமா? ஹசீனா ஓ சார் நானும் போட்டிக்கிறேன். சார் நானும் போட்டிக்கிறேன். அடுத்து ஜெய்னப். நசீஹா, ஜெய்னப், வேற யாருமா? சார் ஜஸ்லா. அம்னா. அம்னா வந்தானே? அம்னா போட்டியாமா? அம்னா பாருங்க, ரிஃப்கா, கேஷிகா, ஜனனீஸ்வரி, ஸ்ரீரம்யா, ஹசீனா, ஜெய்னப், ஜஸ்லா, அம்னா. சரிதானே? இல்மாவும் போட்டிக்கு சார். சரி, இல்மா. இல்மா. இல்மா, எஸ், இல்மா பேசினேன் கூட. இல்மா சரிதானே? ஓகே. என்ன சொன்னாங்க, எங்களுக்கு இப்ப எக்ஸாமுக்கு தோற்றாதாக்க சொல்லுங்க, பேருக்கு ஈஸியா இருக்கு. எக்ஸாம் போட இல்லைன்னு சொல்றாங்க. சினாயா யார் போடல? ஓகே. நானும் போடல சார். சங்கீர்த்திகா போடல. நானும் போடல சார். அடுத்த நதா போடல. நதா, நுஸ்ரா. ஓகே. போடல சார். தஸ்னா தஸ்னா போடல. வேறு சார் நானும் போடல. ஷக்கீலா ஷக்கீலா போடல. ஓகே. ரைட், அப்ப உங்களுக்கு இந்த எக்ஸாம் போடுறதாக்களுக்கு நம்ம முதலாவது போடுவோமா?
Okay, sir. இப்போன்னு சொன்னா 8ஆம் தேதி போடுவோமா? ஓம் சார். 8ஆம் தேதி போடுவோம் இல்லையா? மற்ற சிஏதாக்களுக்கு நான் இன்னொரு நாள் கொடுப்பேன் தானே. சரி சரி. 8ஆம் தேதி போடுவோமா? அந்த 13ஆம் தேதி போடுவோமா? எதை போடுவோம்? சொல்லுங்க ஷக்கீலா. ஓ சார். 8ஆம் தேதியும் இருக்குது, 13ஆம் தேதியும் இருக்குது. ஓ சார். இப்ப உங்களுக்கு போட வேண்டாம். மற்ற அவங்களோட எக்ஸாம் முடியுது. 18ஆம் தேதி அவங்களோட எக்ஸாம் முடியுது. ஹசீனா 17. 17. ஓகே, அப்ப 17க்கு பிறகு வார ஒரு நாள்ல போடலாம் உங்களுக்கு. மற்றவர்களுக்கு இப்போ 30th போடுறதா? எப்ப போடுறது? எங்களுக்கு பிரச்சனை இல்ல சார். வளமையா போட்ட டேட்டுக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்ல. என்ன அவகாசம் அப்படி தேவையா? 13. 13 போடுவோம் அப்ப. Okay, 13 போடுவோம். 13 போடுவோம் இல்லையா? ஓ, எஸ், ஓகே. உங்களுக்கு ஒரு அவகாசம் இருக்கும். எங்களுக்கு நடத்தப்பட இருக்கின்ற கிளாஸ் 6ஆம் தேதி நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. அதோட 13ஆம் தேதி 8ஆம் தேதி கிளாஸ் வந்து நாம பிட் போடுவோம். 13ஆம் தேதி ப்ரெசன்டேஷனை செய்வோம். 13ஆம் தேதி ப்ரெசன்டேஷன் செய்கிறார்கள் சினாயா, ரியா, சங்கீர்த்திகா, நதா, நுஸ்ராத், தஸ்னாபானு, ஷக்கீலா. சரி, நீங்க கூட பிடிப்பா பண்ணி கொள்ளுங்க. நான் உங்களுக்கு தலைப்பு நாளை தருவேன். அவகாசம் இருக்குதானே? ஓகே, ஓகே சார். நாளை தலைப்பு தாருன்னா. ரைட். அப்ப நாங்க கடந்த கிளாஸ்ல வந்து ரால்ஃப் டெய்லரினுடைய குறிக்கோள் மாதிரியிலான கலைத்திட்ட மாதிரியை பத்தி நாங்க பேசியிருந்தோம், கலந்துரையாடி இருந்தோம். அதுல அவர் 4 முக்கியமான அடிப்படைகளை பற்றி பேசுகின்றார். ரால்ஃப் டெய்லர் 4 முக்கியமான விடயங்களை பத்தி பேசுறார். நோக்கமும் குறிக்கோளும், பாட உள்ளடக்கம், அடுத்தது ஒழுங்கமைப்பு, மதிப்பு. 4 முக்கியமான விஷயங்களை பத்தி அவருடைய கருத்துக்கள் காணப்படுகின்றது நாங்க பார்த்தோம். ரைட். இதுல நாங்க ஏற்கனவே இந்த நோக்கம் குறிக்கோள் சம்பந்தமாக பார்த்துட்டோம். பாட உள்ளடக்கம் சம்பந்தமாகவும் பார்த்து நினைக்கிறேன். நான் பார்த்து நினைமால் ஹசீனா. ஓ சார். உள்ளடக்கமும் மதிப்பீடும் பார்த்தோம். மதிப்பீடு வரைக்கும் பார்த்தோம். மதிப்பீடு கடைசி பகுதி மட்டும் பார்க்கல. ஓகே, மதிப்பீடுங்கிற இந்த பகுதி. அப்ப கண்டிப்பாக ஒரு கலைத்திட்ட மாதிரிகையில கலைத்திட்ட உள்ளடக்கத்தினுடைய நோக்கம் அடையப்பெற்றதா என்பதை கண்டிப்பாக நாங்க மதிப்பீடு செய்வோம். என்னுடைய யாரும் ஒரு கேள்வி ஒன்று போட்டிருந்தீங்க இந்த கலைத்திட்டம் சம்பந்தமாக. யார் மாதிரி போட்ட இதுக்கு? எஸ், அதை தெரிவித்து சொல்றேன் நான். இப்போது 2007ஆம் ஆண்டிலிருந்து எங்க நாட்டுல நடைமுறைப்படுத்தப்படுகின்ற கலைத்திட்டம் தேர்ச்சி மைய கலைத்திட்டம் தான். அதுல மாற்றம் இல்லை. இந்த தேர்ச்சி மைய கலைத்திட்டத்துல ஆரம்பத்துல வந்து 2007ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில வந்தது தேர்ச்சி அடிப்படையிலான குறிக்கோள் சார் நடத்தை மாதிரி. இங்க டீச்சர் அடிக்கிறார்களுக்கு தெரியும், அவங்க லெசன் எழுதுகின்ற போது தேர்ச்சி மட்டம் என்று போட்டு கூட அடுத்ததாக நடத்தை சார் நோக்கங்கள் எழுதுவாங்க. நடத்தை சார் நோக்கங்களால் அறிவு, திறன், மனப்பாங்க எழுதுவாங்க. இப்போது 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு எழுதுவாங்க தேர்ச்சி மட்டம், கற்றற்பு. விளங்கிட்டேனே? அப்ப இப்ப இருக்கிற கலைத்திட்டம் தேர்ச்சி மைய கலைத்திட்டம்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த தேர்ச்சி மைய கலைத்திட்டத்துல குறிக்கோள் சார்ந்த நடத்தை மாதிரியா கற்றற்பேறு மாதிரியாண்டு வந்தா மிகச்சரியான விட கற்றற்பேறு மாதிரி. ஓகே தானே? ஓகே சார்.
அதான் உங்களுக்கு அந்த டவுட் ஒன்று வந்து நியாயமானதுதான். சரியா? அப்ப இப்ப நாங்க பின்பற்றுறது வந்து கற்றல் லேர்னிங் அவுட்கம்ஸ் மாதிரி. சரி, ஓகே. சார் பொதுவா கேட்கக்கொள்ள தேர்ச்சி மைய கலை திட்டம்னு போட்டா சரிதானே? எஸ், ஓகே. ஆனா இப்படி மால் வருது, தேர்ச்சி மைய கலை திட்டம்னு ஒரு விட வருது, கற்றற்பேறு மாதிரின்னு ஒரு விட வருதுன்னு வச்சுக்கணும். எது வரும்? அப்ப கற்றல் பேரு மாதிரிண்டா போடணும். கற்றற்பேறு மாதிரி தான் அவளத்துல மிகச்சரியான விட. அதுல ஒரு மிகச்சரியான பகுதி அது. அப்ப இந்த எம்சிக்கு வினாக்கள்ல ஒரு பிரச்சனை இருக்கிறன்னு சொன்னால், நாம தந்த விடைக்குள்ள அவங்களால தரப்படுகின்ற சாய்ஸ் இருக்கிறாரு, அதுலதான் மிகச்சரியான விடையை தெரிவு செய்ய வேண்டுமே தவிர உண்மையான விடைய அங்க தராமலுக்கு விடைய. சரி, உண்மையாகவே எப்படி தரவணும் சரியான விடண்டா, தேர்ச்சி மைய கலை திட்டத்தின் கீழான குறிக்கோள் மாதிரி அப்படின்னு விட, தேர்ச்சி மைய கலை திட்டத்தின் கீழான கற்றற்பேறு மாதிரி, ரைட், வேற 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 முறையில் கட்டுருவாக்க மாதிரி அல்லது வேற மாதிரி எல்லாம் தரலாம். அப்படி தரக்குள்ள மிகச்சரியான விடையாக இருக்கும் தேர்ச்சி மைய கலை திட்டத்தின் கீழான கற்றற்பேறு மாதிரி என்பது மிகச்சரியான விடை. அந்த கற்றற்பேறு மாதிரிங்கிறதோ குறிக்கோள் மாதிரியோ நடத்தை சார் மாதிரியோ இல்லை அதை எடுத்துட்டு ஒருமுறை தேர்ச்சி மைய மாதிரி மட்டும் வரக்குள்ள நாங்க மற்ற 3 விடையும் பார்க்கவும். இந்த மற்ற 3 சாய்ஸும் தான் எது எங்களுக்கு சரியான விடை என்பதை தீர்மானிக்க உதவும். அருமையா கவனமா நீங்க இருக்கும். சரிதானே? நாங்க படிக்கிற விஷயம் விடையா வரலன்னு யோசிச்சிடக்கூடாது. தந்தத்துக்குள்ள மிக பொருத்தமான மிகச்சரியானது கண்டுபிடிக்கணும். இந்த MCQ டைப்பினாவில் அப்படித்தான். சரியா? இப்ப நீங்க குறித்த இடங்களை நிரப்புற இருக்கிறாங்க, fill in the blanks, அதெல்லாம் நீங்க மிக பொருத்தமா எழுதணும். தேர்ச்சி மைய கலை திட்டத்துக்களான கற்றற்பேறு மாதிரி எழுதணும். சரி, சரி சார். அப்ப இந்த மதிப்பீட்டுற நோக்கம் என்று சொன்னால், எங்களது கலை திட்டம் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் அடையப்பட்டிருக்கிறதா என்பதை கண்டிப்பாக மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று டெய்லர் குறிப்பிடுறார். கலை திட்டத்தில உள்ளடக்கம், அதன் செயல்படு தன்மை, குறைபாடுகள் என்பன மதிப்பீட்டினூடாகவே நிர்ணயிக்கப்படுகின்றன. மதிப்பீட்டினூடாகத்தான் இதை நிர்ணயிக்கலாம். அது சரியா உரிய வகையில் அடையப்பட்டிருக்கா இல்லையாங்கிறத மதிப்பீடு செஞ்சா மட்டும்தான் எங்களால அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ரைட்? அறுதலாட்சி, உளவியக்கவாட்சி, மனவெழுச்சி ஆட்சி ஆகிய 3 பிரிவுகளையும் சேர்ந்த நோக்கங்கள் கலை திட்டத்தினூடாக நிறைவேற்றப்படுகின்றனவா என்பதை முழுமையான மதிப்பீட்டு தொகுதியினூடாகவே தீர்மானிக்கலாம். அந்த மதிப்பீடு மிக முக்கியமானு சொல்லி டெய்லர் குறிப்பிட்டார். இவ்வளவுதான் டெய்லருடைய மாதிரி. டெய்லர் மாதிரியில குறைபாடுகளும் இருக்கப்படுகிறது. என்ன குறைபாடுனா தேவை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க, நான் அதுல ஸ்லைட்ல போடல. என்ன, இந்த டெய்லருடைய கலை திட்ட மாதிரி தான் முதலாக உருவானது. எத்தனையாம் ஆண்டு? 1949ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு இவருடைய இந்த குறிக்கோள் மாதிரியில இந்த கலை திட்டம். அப்ப இவருடைய இந்த கலை திட்ட மாதிரியில காணப்படுற முதலாவது குறைபாடுன்னு சொன்னா நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். ரைட்? மதிப்பீட்டவர் இறுதிப்படியில வைக்க, மதிப்பீட்ட இறுதிப்படியில வைக்கிறார். உண்மையாகவே மதிப்பீடு ஒவ்வொரு படிமுறையிலையும் வரணும். உதாரணமா என்னன்னு சொன்னா, ஒரு சிம்பிளா விளங்குற மாதிரி சொல்றேன். எங்களுக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் வைக்கிறதானே, இப்ப டேர்ம் எக்ஸாம், ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இருக்குன்னு முதல் நாங்க படிக்கிற கால பகுதியில அரையாண்டு பரீட்சை, 6 மாதத்துக்கு ஒரு பரீட்சை, முதல் அரையாண்டு, இறுதி அரையாண்டு பரீட்சை. அந்த இறுதி அரையாண்டு பரீட்சை சொல்லுவாங்க, இறுதி ஆண்டு பரீட்சை இருக்கிறவோ அதை தான் சொல்லுவாங்க மதிப்பீட்டு பரீட்சை சொல்லு. இப்ப நான் 7ஆம் ஆண்டு படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 7ஆம் ஆண்டு படிக்கிறேன். நான் அந்த வருஷம் படிச்ச அவ்வளவு படிப்பையும் சேர்த்து எனக்கு 12ஆம் மாதம் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. 12ஆம் மாதம் எனக்கு எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம்ல நான் எடுத்த புள்ளிக்கு ஏற்ப இந்த பெருகோரை தருவாங்க. உதாரணமா வச்சுக்கொள்வோம், கணித பாடத்தை எனக்கு 60 புள்ளி தான் வந்துருக்கு, 40 புள்ளிகளை நான் இழந்துட்டேன்.
சில முக்கியமான பகுதிகளில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு நான் விடை அளிக்கிறேன். அப்ப எனக்கு படிச்சு தந்த விஷயம் அது விளங்கிருக்கா விளங்க இல்லையா அந்த விஷயம்? விளங்கில்ல. விளங்க இல்லை. அப்ப எனக்கு என்ன பரிகாரம்? இப்ப நான் இப்ப 8ஆம் ஆண்டு போறேன், 60 புள்ளி எடுத்து நான் பாஸ், நான் 8ஆம் ஆண்டு போறேன். ஆனா எனக்கு அந்த விளங்காத பகுதி விளங்கப்படுத்தப்பட்டதா? இல்ல. இல்ல. அப்ப அந்த எக்ஸாம்ல எனக்கு ஏதாவது பிரயோசனமா? நான் இழந்த பகுதிகளை எனக்கு மீண்டும் பெறக்கூடியதாக இருந்துச்சா? இல்ல. என் குறைபாட்டுக்கு பரிகாரம் காணப்பட்டுச்சா? இல்ல சார். இல்ல. அப்ப இல்ல சார். இந்த மதிப்பீடு என்னதுக்கு? அதானே கேள்வி. இந்த மதிப்பீடு என்னதுக்கு? மதிப்பீடு செய்யற நோக்கம் என்ன சொன்னா, நம்ம என்ன பகுதிகளை இழந்திருக்கிறோம், என்ன பகுதி எங்களுக்கு விளங்கல்ல, என்ன பகுதியில உரிய பெறுபொருள் நம்ம அடையலையோ அதை எங்களுக்கு மீட்டு நாங்க திரும்ப கற்கவும். அப்ப மதிப்பீடு நாம வருட இறுதியில அது ஒரு செயற்பாடுற இறுதியில வச்சோம்டா எங்களுக்கு அங்கால இனி செயற்படுறதுக்கான அவகாசம் காலம் இல்லை, எங்களை விட்டு கைவிட்டு போயிட்டேன், நாங்க இழந்துட்டோம். அப்ப அந்த மதிப்பீடுல பிரயோசனம் இல்லை. அதனாலதான் டெய்லர் மாதிரியில பார்த்த மதிப்பீடு 4வது கட்டத்துல இருக்குது. உண்மையிலேயே மதிப்பீடு ஒவ்வொரு கட்டத்திலையும் இருக்கும். அந்த நோக்கத்தை தீர்மானிக்கக்குள்ள பார்க்கணும், பாட உள்ளடக்கத்தை பார்க்கக்குள்ள செய்வோம். ஒவ்வொரு விடயத்திலே இருந்தால் இந்த மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு படிகளையும் மதிப்பீடும் சீர்திருத்தங்களும் இடம்பெறாதது ஒரு குற்றச்சாட்டு. நோட் பண்ணி கொள்ளுங்க. டெய்லருடைய கலை திட்ட மாதிரியில காணப்படுற குறைபாடு என்று சொன்னா மதிப்பீட்டு அவர் இறுதிப்படியில வச்சிருக்கிறார். அதனால ஒவ்வொரு படிகள்லையும் இடம்பெற வேண்டிய மதிப்பீடோ சீர்திருத்தங்களோ இங்கு இடம்பெறவில்லை. சரியா? 2வது குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா பிள்ளைய, ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மாற்றம் செய்ய வேணும். பாட உள்ளடக்கம் எங்களுக்கு பொருத்தமில்லை, அந்த பாட உள்ளடக்கத்தை மாற்ற வேண்டியிருக்கு. எப்படி மாற்றம்? அந்த இடத்துல நம்ம என்ன சீர்திருத்தம் செய்கிறது என்பது சம்பந்தமா எதுவுமே குறிப்பிடல டெய்லர். மதிப்பீடு இல்லாத ஒரு படியில மதிப்பீடு சீர்திருத்தம் இடம்பெறாத ஒரு குற்றச்சாட்டு. ஒரு படியில மாற்றம் இடம்பெற வேண்டும், தேவை ஏற்பட்டிருக்குது, எப்படி அந்த தேவையை உள்ளடக்குறது, இது சம்பந்தமாகவும் டெய்லர் எதுவுமே குறிப்பிடவில்லை. விலங்குல 2வது என்னது? 2வது சொன்ன மாதிரி இப்ப பாட உள்ளடக்கம் இருக்கு நிறைய. 4 படிகள்ல 2வது படி இருக்கு பாட உள்ளடக்கம். அதுல நாங்க அப்ப டெய்லர் ஒரு பாட உள்ளடக்கம் விஷயத்தை சேர்த்திருக்காருன்னு வச்சுக்கொள்வோம். அந்த சேர்த்த விஷயம் பொருத்தமில்லை, அதை மாத்தி போட்டு ஒரு விஷயத்தை சேர்க்கணும். நாங்க அதை எப்படி சேர்க்கிறது, அதை பற்றி எதுவுமே டெய்லர் குறிப்பிடல. ஏதாவது ஒன்று எட் பண்ணலாமா, எப்படி எட் பண்றது, எதையுமே அவர் குறிப்பிட தவறிவிட்டார். இது ரெண்டும் இவருடைய இந்த கலைத்திட்ட மாதிரியில் காணப்படுகின்ற குறைபாடாக சுட்டி காட்டப்படுகின்றன. கிளியரா? சொல்லுங்க, கிளியரா? கிளியர் இல்லையா? Clear, sir. 1 minute. ரைட். இப்ப நாங்க அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கலைத்திட்ட மாதிரியை பத்தி பார்க்க போறோம். ரைட். ஹில்டா டாப்பாவுடைய கலைத்திட்ட மாதிரியை பார்க்க போறோம். ரைட். கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி தான் போட போறேன் நான். ரைட். 2 விடயங்களை விளக்கிட்டு அவருடைய நோட்ஸ் மாதிரி நான் போடுறேன்.
உங்களுடைய செயற்பாடுகளும் தருவோம் பிள்ளைலாம். டெய்லர் மாணவன் தான் ஹில்டா டாப்பா. டெய்லர் மாணவன் தான் இந்த ஹில்டா டாப்பா. இவர் சாரி 1962 ஆண்டு. அவர் 49ஆம் ஆண்டு, இவர் 62ஆம் ஆண்டு. ஒரு புதிய கலைத்திட்ட மாதிரியை ஒன்றின இவர் முன்மொழிகிறார். தன்னுடைய ஆசிரியரை போல ஒரு புதிய கலைத்திட்ட மாதிரி ஒன்றை முன்மொழிகிறார். அப்ப டெய்லர் கலைத்திட்டத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்திக்கக்கூடிய வகையில தான் இவருடைய இந்த கலைத்திட்ட மாதிரியை உள்ளடக்கப்படுகிறது. சரியோ? அப்ப இவருடைய இந்த கலைத்திட்ட மாதிரிகை அபிவிருத்தி சிக்கலான ஒன்றாக விவரிக்கிறது. அதாவது வெரி சிம்பிளாக டெய்லர் கலைத்திட்ட அபிவிருத்தியை செய்துட்டு போயிட்டார். கலைத்திட்ட விருத்தின்னு சொல்றது மிச்சம் லேசான ஒன்று அல்ல, அது கொஞ்சம் சிக்கலானது, பல்வேறு படிமுறைகளை கொண்டது. அவர் சொல்ற மாதிரி 4 படிமுறைகளுக்குள்ள ஒரு கலைத்திட்டம் ஒன்று நாங்க உருவாக்க இயலாது. ரைட்? கலைத்திட்டத்துல மிக அதிகமான விடயங்களை கருத்துல கொள்ள வேண்டும் என்று டாப்பா குறிப்பிடுகிறார். ரைட்? அப்ப நல்ல விளங்கி கொள்ள வேணும் பிள்ளைகள். டெய்லர் மாதிரியில 4 அடிப்படை விஷயம் இருக்கு. என்னென்ன? நோக்கமும் குறிக்கோளும் முதலாவது, 2வது பாட உள்ளடக்கம், 3வது ஒழுங்கமைப்பு, 4வது மதிப்பு. ஆனால் இந்த ஹில்டா டாப்பாட மாதிரியில 7 படிமுறைகளை அவர் உருவாக்குறார். 7 படிமுறைகளை உருவாக்குறார். அதை பார்ப்போம் நாங்க அடுத்தது. கலைத்திட்டத்தில் அடங்கும் அடிப்படையான விடயங்களை பற்றி தீர்மானிக்கும் போது கற்க விருப்போர் யார் இதை கற்கிறார்கள்? கற்றல் செயல்முறை, லேர்னிங் ப்ரோசஸ், கற்றல் செயல்முறை, பண்பாட்டு கேள்விகள், அதாவது அந்த கற்றலுடைய கலாச்சாரம், எப்படிப்பட்ட கலாச்சாரத்துல வாழ்றார்கள். அடுத்தது பாட உள்ளடக்கம், சப்ஜெக்ட் கண்டென்ட் என்பவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார். 4 விஷயத்தை கருத்தில் கொள்ளணும். ஒரு கலைத்திட்ட அபிவிருத்தி நம்ம தீர்மானிக்கணும். யார் யாரு? கற்க விருப்போர், கற்றல் செயல்முறை, பண்பாட்டு கேள்வி, பண்பாட்டு கேள்வினா கலாச்சாரம் சார்ந்த விஷயம், 4வது பாட உள்ளடக்கம் என்பவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். அவற்றையெல்லாம் கருத்துல கொண்டுதான் கலைத்திட்டத்தின் அடிப்படை விடயங்களை தீர்மானிக்க வேண்டும் சொல்லி டாப்பா குறிப்பிடுகிறார். ஹில்டா டாப்பா குறிப்பிடுகிறார். சரியோ? ஓகே. டாப்பா தனது கலைத்திட்ட மாதிரிகையை 7 படிமுறைகளாக வகுத்துள்ளார். ஹில்டா டாப்பா தனது கலைத்திட்ட மாதிரிகையை 7 படிமுறைகளாக வகுத்துள்ளார். என்னென்ன படிமுறை? 1 தேவைகளை இனங்காணல், நோக்கங்களை தீர்மானித்தல், பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்தல், பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைத்தல். பாருங்க, அவர் பிரிச்சதை இன்னும் சின்ன சின்ன பகுதிகளாக பிரிச்சிருக்கார். அவருடைய ஆசிரியர் 4 பிரிச்சார், இவர் 7 பிரிச்சிருக்கிறார். ஏறத்தாழ விஷயங்கள் ஒரே மாதிரி தான் இருந்தாலும் சின்ன சின்ன பகுதிகளாக வருது. பார், கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்தல், கற்றல் அனுபவங்களை ஒழுங்கமைத்தல், மதிப்பிடப்பட வேண்டியவற்றையும் மதிப்பீட்டு முறைகளையும் தீர்மானித்தல். இது மிக முக்கியமானது. அப்ப ஒவ்வொரு படிகள்லையும் எதை மதிப்பிட வேணும், எப்படி மதிப்பிட வேணும் என்கிறது தீர்மானிக்கும். இதுல செஞ்சு கொண்டுதான் கலைத்திட்டத்தை உருவாக்க வேணும் என்ற கருத்தை ஹில்டா டாப்பா குறிப்பிடுகிறது. விளங்கிட்டா பிள்ளைகள்? விளங்கல? விளங்குச்சு சார். இப்ப இந்த ஹில்டா டாப்பாவுடைய கருத்தை நான் பிடிஎஃப்ல நோட்ஸ் மாதிரி வச்சிருக்கேன், கொஞ்சம் பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் விளக்கமாக பார்க்க வேணும் என்பதற்காக.
ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கமான்னு பாருங்க. ஓ சார். டெய்லரின் மாணவரான ஹில்டா டாப்பா 1962 கலைத்திட்ட அபிவிருத்தி செயல்முறை என்பது மிகச் சிக்கலான ஒன்று என்கிறார். உண்மையிலேயே பாடசாலையின் பொது இலக்குகள், கற்பித்தலுக்கான சிறப்பு நோக்கங்கள், கற்பிக்க வேண்டிய பாடங்கள், மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய அனுபவங்கள், மதிப்பீடு ஆகிய பல்வேறு விடயங்கள் தொடர்பான வேறுபட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருப்பதால் கலைத்திட்ட அபிவிருத்தியை ஒரு சிக்கலான செயற்பாடாக கொள்ள வேண்டியுள்ளது என்கிறார். டெய்லர் ஒரு சிம்பிள் அடுத்த விஷயத்தை இவர் அப்படி இல்லை, பாடசாலை பொது இலக்கு இருக்கிறதுக்குள்ள சிறப்பு நோக்கம் இருக்கி, கற்பிக்க வேண்டிய பாடம் இருக்கி, மாணவர்கள் பெற வேண்டிய அனுபவம் இருக்கி, மதிப்பீட்டு முறைகள் இருக்குது. ஆகவே இது சம்பந்தமான தீர்மானம் எடுக்கிறது ஒரு லேசுப்பட்ட வேலை இல்லை, அது சிக்கலான வேலைங்கிற ஒரு கருத்தை ஹில்டா டாப்பா குறிப்பிடுறார். ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பான பல தீர்மானங்களை எடுத்தவாறு கலை திட்டத்தை எவ்வாறு வடிவமைத்த போதிலும் அந்த கலை திட்டத்தில இலக்குகளும் நோக்கங்களும் காட்டப்பட வேண்டும், உள்ளடக்கம் தெரிவு செய்யப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட வேண்டும், கற்றல் கற்பித்தல் கோலம் காட்டப்பட்டிருத்தல் வேண்டும், மதிப்பீடு உள்ளடக்கப்பட்டிருத்தல் வேண்டும் என்று சொல்லி டாப்பா சுட்டி காட்டுகின்றார். அப்ப எந்த ஒரு கலை திட்டத்திலும் மேற்படி அம்சங்கள், அடிப்படை அம்சங்கள் ஒவ்வொன்றும் வலியுறுத்தப்படும் விதம், அவை ஒவ்வொன்று தொடர்படும் விதம், ஒவ்வொரு அம்சம் தொடர்பாகவும் தீர்மானம் எடுக்கப்படும் விதம் ஆகியவற்றுக்கு அமையவே கலை திட்டங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுகின்றன என டாப்பா விளக்கியுள்ளார். அவருடைய கலை திட்டத்தில் அடங்குகின்ற விடயங்களை பற்றி தீர்மானிக்கின்ற போதுதான் நாங்க பார்த்த இந்த விஷயம் பாருங்க. கற்க விருப்போர், கற்றல் செயல்முறை, பண்பாட்டு கேள்விகள், பாட உள்ளடக்கம் என்பவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதன் காரணமாக கலை திட்டம் விஞ்ஞான பூர்வமானதாக அமையும் என டாப்பா குறிப்பிடுறார். டாப்பட நூல் தான் கலை திட்ட அபிவிருத்தி கொள்கையும் பிரயோகம் என்கிற நூல். அந்த நூல்ல தான் கலை திட்ட மாதிரியை 7 படிமுறைகளாக வகுத்திருக்கிறார். இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க. பொது நோக்கத்தை வெளிப்படுத்துறது, தேவைகளை இனங்காண்றது, குறிக்கோளை தீர்மானிக்கிறது, பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்யறது, பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைக்கிறது, கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்யறது, கற்றல் அனுபவங்களை ஒழுங்கமைக்கிறது, மதிப்பீடு. சரியோ? மதிப்பீட பாருங்க. இல்லை, ஆம். அடையப்பட்டதா, இல்லைன்னா திரும்ப ஆரம்பத்துல இருந்து வரும். நமக்கு காட்டப்பட்டிருக்கலாம்லே பாருங்க, உங்களோட வலது பக்கத்துல இல்லைங்கிற பதில் வருமாக இருந்தா ஆமுங்கிற பதில் வரும் வரைக்கும் திரும்ப மேலுக்கு இருந்து வரும். இதுதான் அந்த மதிப்பீட்டு செயல்முறை. பாருங்க, மக்களுக்கு வருது. அப்போதுதான் செயற்பாட்டுக்காக திட்டமிடல், அத்திட்டமிடலை செயற்படுத்து. அவையில 7 விஷயம் இருக்குது. நான் உங்களுக்கு முதல் ஸ்லைட போட்ட மாதிரி தேவைகளை இனங்காணல், நோக்கங்களை தீர்மானித்தல், பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்தல், பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைத்தல், கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்தல், கற்றல் அனுபவங்களை ஒழுங்குபடுத்தல், மதிப்பிடப்பட வேண்டியவற்றையும் மதிப்பீட்டு முறைகளையும் தீர்மானித்தல் என்று 7 கட்டங்களை கொண்டதாக இவருடைய கலைத்திட்ட மாதிரியுடைய 7 அம்சங்கள் காணப்படும். அப்ப வினைத்திறனுடனும் விளைத்திறனுடனும் மதிப்பீடு செய்யப்பட்டால் மட்டும்தான் கலைத்திட்டம் சிறப்பானதாக இருக்கும் என்பது டாப்பாவினுடைய கருத்தாக இருக்கிறது. வகுப்பறை பிரயோகத்துக்கு அப்போதான் பயன்படுத்தலாம். இல்லாவிட்டால் மீண்டும் குறிக்கோள்களை உருவாக்குவதற்காக பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்தல் வேண்டும், பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைத்தல், கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்தல், கற்றல் அனுபவங்களை ஒழுங்கமைத்தல் மீண்டும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாப்பா குறிப்பிடுகிறார். அப்ப சரியான இலக்கு அடையப்படாத வரைக்கும் மீண்டும் அதே விஷயம் செய்யப்பட வேண்டும் என்பது டாப்பாவுடைய கருத்தாக இருக்கு. அப்ப ஒவ்வொரு படியிலையும் அந்த உரிய விடயத்தை அடையக்கூடிய வகையிலான மதிப்பீட்டு செயல்முறை உடம்பெற வேண்டும் என்பதை டாப்பா வலியுறுத்துகிறார். சரிதானே? அப்ப இந்த 7 விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கணும். என்னென்ன பிள்ளைகள்?
தேவைகளை இனங்காணல், நோக்கங்களை தீர்மானித்தல், பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்தல், பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைத்தல், கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்தல், கற்றல் அனுபவங்களை ஒழுங்கமைத்தல், மதிப்பிடப்பட வேண்டியவற்றையும் மதிப்பீட்டு முறைகளையும் தீர்மானித்தல் என்று 7 விஷயங்களை டாப்பா அடையாளப்படுத்துறார். இது விலங்கல்லன்னு சொல்றாங்க சொல்லுங்க. கொஞ்சம் சிக்கலானதுதான், கொஞ்சம் மிக ஸ்லோவா போறோம். சார் சொல்லுங்க சார் அப்ப நாங்க கேளுங்க ஷக்கீலா, கேளுங்க. அப்ப நாங்க ஒரு கலை திட்டத்தை தயாரிச்சுறேன்னு சொன்னா இதை 7 விஷயமும் கட்டாயம் உள்ளடக்கப்பட வேண்டுமா? எஸ், இந்த 7 விடயங்களை விருந்தாதான் அந்த கலை திட்டத்தை வகுப்பறைக்கு கொண்டு சேர்க்கலாம், பிள்ளைகள்கிட்ட படிப்புக்கு கொண்டு சேர்க்கலாம். சார் எஸ், நான் பேச தெளிவில்லை அமெரிக்கா ஷக்கீலா? கேக்குது. ஓ ஷக்கீலா கேளுமா? ஷக்கீலா கேளுங்க. ஷக்கீலா கேளுங்க. கொஞ்சம் நின்று தான் சார் வருது. உங்களோட கொஞ்சம் நின்று நெட்வொர்க்ல ப்ராப்ளம், உங்களோட நெட்வொர்க் ப்ராப்ளம் போல மற்றவர்கள் தெளிவா சார். அப்ப வந்து இப்ப நடைமுறையில இதே திட்டம் இல்ல 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 இப்ப நாங்க பின்பற்றது இந்த கலை திட்டம் அல்ல. இந்த நோக்க மாதிரியான கலை திட்டத்தை நாங்க மாத்திருக்கிறோம், எங்களுக்கு ஏற்றா போல நாங்க மாத்தி இருக்கிறோம். இது அப்படியோ நாங்க பின்பற்றல. இது வெளிநாடுகள்ல மேலை நாடுகள்ல பின்பற்றப்பட்ட கலை திட்ட முறைதான் இது. நாங்க இதுக்குள்ள என்ன செய்வோம்னா அவருடைய விஷயத்துல கொஞ்சம் இவருடைய கலை திட்டத்தை கொஞ்சத்தை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி தான் இப்ப நாங்க பின்பற்றோம். எங்களோட நாட்டுல இல்லை இந்த விஷயம். ஆனா கலை திட்டத்தை உருவாக்க கூட இப்படித்தான் உருவாக்குகிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். சரியா சரியா ஷக்கீலா? சொல்லுங்க ஷக்கீலா, ஓகேவா? ஷக்கீலாட பேசி சரி சார். ஓகே ஓகே சரி. இப்ப பாகம் ஓகே சார். பொது நோக்கத்தை வெளிப்படுத்துறது. இந்த நோட்ஸ் மாதிரி தான் கூட நான் போட்டிருக்கிறேன் பாருங்க. இந்த கேட்டுகளுக்கு பதில் வந்து பாருங்க. ஹில்டா டாப்பா நோக்கங்களுக்கும் குறிக்கோள்களுக்கும் இடையில் பாரிய வேறுபாட்டை காண்கிறார். நோக்கங்கள் பரந்த தன்மை கொண்டதாக வெளிப்படுத்தப்படும். உதாரணமாக கலாசார பரிமாற்றம் அல்லது ஒரு ஜனநாயக வழியிலான வாழ்க்கையை விதித்து செய்தல் போன்றவற்றை குறிப்பிடலாம். எங்களோட தேசிய கல்வி குறிக்கோள் இருக்கிற விஷயம். கல்வி நிகழ்ச்சி திட்டங்களில் பொதுவாக பிரதானமான ஒன்றாக வலியுறுத்தப்படும் பொது நோக்கங்களை பகுப்பாய்வு செய்து அவற்றை விசேடமான நடத்தை சார் குறிக்கோள்களாக உருவாக்குவதிலேயே முறையான கலைத்திட்ட விருத்தி செயல்முறை தங்கியுள்ளது எனலாம். இலங்கையில் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக 1992 வெளியிடப்பட்ட தேசிய கல்வி ஆணைக்குழுவானது முதலாவது அறிக்கையில 9 குறிக்கோள்களை வெளியிட்டிருக்கு. இப்ப 92ஆம் ஆண்டு 2007ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையில 2003ல வெளியிடப்பட்ட அறிக்கையில 8 குறிக்கோள்களா மாறி. இப்ப எத்தனை இருக்கு எங்களோட குறிக்கோள்கள்? 8. தேசிய குறிக்கோள் 8. என்ன இக்குறிக்கோள்கள் யாவும் பாடசாலை கல்வியூடாக அடையப்படல் வேண்டும் எனவும் அதில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹில்டா டாப்பா குறிப்பிடுவது போல இந்த தேசிய பொது குறிக்கோள்கள் நற்பிரஜைகளை உருவாக்குவதை அடித்தளமாக கொண்டுள்ளன. எங்களோட பொது குறிக்கோள் ஒன்றிருக்குமா என்னண்டா நற்பிரஜைகளை நாட்டுக்கு உருவாக்குறது. அத்துடன் இவற்றை அடையும் வண்ணமே கலைத்திட்ட குறிக்கோள்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. தனியாள நடத்தை மாற்றமே பொது நோக்கங்களினாலும் குறிக்கோள்களினாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றால் அறிவு, திறன், மனப்பாங்கு, நுட்பம் என்பவற்றை சாதகமாக மாற்றுவதை கொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு தனியாலும் அறிவு, திறன், மனப்பாங்கு, நுட்பம் என்பதை பெற்றுக்கொள்வதிலேயே பொது நோக்கங்களை வெற்றி தங்கி இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் வந்து அறிவு, திறன், மனப்பாங்கு, நுட்பம் வளர வேணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? செயற்பாட்டு ரீதியான
ரைட்? செய்முறை ரீதியான தேர்ச்சி ரீதியான மைய கலை திட்டத்துக்கு மாறும். பிள்ளை செஞ்சு பார்த்தது என்ன நடக்கும்? பிள்ளைக்கு அறிவு திறன் மனப்பாங்கெல்லாம் வளரும். வெறுமனே கற்றல் மாத்திரம் விளம்பரமா இருந்தா பிள்ளையோட அறிவு தான் வளரும், மனப்பாங்கும் திறனும் விருத்தி அடைய மாட்டாது. செயற்பாட்டு மைய கலை திட்டத்துக்கு நாங்க மாற வேணுங்கிறத இவருடைய கருத்து வலியுறுத்துது. சரிதானே? ஓகே. பாடசாலை கலை திட்டத்தின் பிரதான பொது நோக்கமாக கொள்ளத்தக்கது இலட்சிய சமமொழியின் பங்காளராவதற்கு தனியார்களை ஆயத்தம் செய்வதாகும். எங்களோட குறிக்கோள் காணப்படுற தேசிய குறிக்கோள் காணப்படுற ஒரு விஷயம். சரி, அப்ப தேவைகளை இனங்காணலாம் இந்த ஹில்டா டாப்பாவினுடைய இந்த கலை திட்ட மாதிரியிலே முதலாவது படி தேவைகளை இனங்காணுவது. ஹில்டா டாப்பா மாதிரியில தேவைகளை இனங்காணுவது தேசிய தேவைகளும் மாணவர்களின் தேவைகளும் கவனத்தில் கொள்ளப்படுகிறது. நாட்டு தேவை என்ன, சமூகத்தில தேவை என்ன, ரெண்டையும் கவனத்தில் கொள்ளப்படும். ஹில்டா டாப்பா இவை இரண்டையும் கருத்தில் கொண்டு அத்தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கலை திட்ட குறிக்கோள்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கிறார். தேசிய தேவைகளும் மாணவர்கள் தேவைகளும் சமூக தேவைகளும் கவனத்தில் கொள்ளப்படுவதுடன் அவை பற்றி தேசிய கொள்கையினூடாக விளக்கப்பட வேண்டும் என டாப்பா வலியுறுத்துகிறார். கலை திட்டத்தில் இலக்குகளையும் குறிக்கோள்களையும் தீர்மானிக்கும் போது தனியார் தேவைகளை போன்றே சமூக தேவைகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பது டாப்பாவுடைய கருத்தாக இருக்கிறது. சரியோ? அப்ப குறிக்கோள்களை இனங்கண்டாச்சு. இப்ப குறிக்கோள்களை தீர்மானிக்கிறது 2ஆம் கட்டம். அந்த 7 கட்டத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். தேவைகளை இனங்காணல், இப்ப நோக்கங்களை தீர்மானிக்கிறது, அந்த குறிக்கோள்களை தீர்மானிக்கிறது. பாருங்க, அப்ப ஹில்டா டாப்பா குறிப்பிடுறார், பொதுவான நோக்கங்கள் தீர்மானிக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு பாடத்துக்கு முறைய சிறப்பு குறிக்கோள்களை தீர்மானிப்பது கலை திட்டத்தின் ஒரு முக்கியமான பண்பு. நல்லா பார்த்துக்கணும். முதலாவது தேசிய குறிக்கோள்கள், அதுக்கு பிறகு பொதுவான நோக்கம் ஒவ்வொரு பாடம் சார்ந்து. அந்த ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொரு வகுப்பறை கற்பிக்கிறது பாட வேலைகள் ஒவ்வொரு கிளாஸ் டைம்லையும் படிப்பிக்கிறது. அதுக்கு பேர் தான் சிறப்பு குறிக்கோள். சிறப்பு குறிக்கோள்களை தீர்மானிப்பது கலை திட்டத்தில் காணப்படுகின்ற ஒரு முக்கியமான பண்பாகும். அதேவேளை இக்குறிக்கோள்கள் தீர்மானிக்கப்படுவது தனியார் தேசிய தேவைகள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் தேவைகள் இனங்காணப்பட்ட பின்பேயாகும். நான் உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகளா. இப்ப உதாரணமாக தரம் 9 குடியுரிமை கல்வி பாடம் இருக்கு. எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. தரம் 9 குடியுரிமை கல்வி பாடம். சரியோ? ஓகே. எங்களோட நாட்டுல தேசிய குறிக்கோள் இருக்கு, அந்த கல்வியில தேசிய குறிக்கோள்கள். அதுல ஒரு விஷயத்தையும் சொல்றேன் பாருங்க, எப்படி தொடர்புன்னு பாருங்க. எங்களோட நாட்டுல தேசிய கல்வி குறிக்கோள் ஒன்று இருக்கு, ஜனநாயக பாரம்பரியங்களை மதிக்கக்கூடிய பிரஜைகளை உருவாக்குதல். உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளும், ஜனநாயக பாரம்பரியங்களை மதிக்கக்கூடிய பிரஜைகளை உருவாக்குறது என்னது தேசிய குறிக்கோள். அப்ப குடியுரிமை பாடத்துல இருக்குது ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய பிரஜைகளை உருவாக்குறதுக்கான செயற்திட்டங்கள், அதான் பொது நோக்கம். அதுல தரம் 8 அல்லது 9 சிவிக்ஸ் பாடத்துல ஒரு டாபிக் வருகிறது பிள்ளைகள், எமது வாக்குரிமையை சிறப்பாக பயன்படுத்துதல். அப்ப பாருங்க, வகுப்புல ஆசிரியர் வாக்குரிமை பற்றி படிப்பிப்பார். நம்மளோட வாக்குரிமை எப்படி நமக்கு கிடைச்சிச்சு, இந்த வாக்குரிமையோட முக்கியத்துவம் என்ன, ஒரு வாக்குரிமையில நாங்க என்னென்ன விஷயங்களை எல்லாம் மாத்தலாம், ரைட், வாக்காளருக்கு என்ன உரிமை இருக்குது, இதெல்லாம் சொன்ன உடனே நாங்க என்ன செய்வோம், ரைட், வாக்குட பெருமதியை விளங்குவோம். நல்லா பாருங்க, நல்ல வாக்குட பெருமதியை விளங்குவோம். ஒரு சிறந்த வேட்பாளருக்கு, ஒரு சிறந்த அரசியல்வாதிக்கு நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு வாக்கு கிடைக்கின்ற போது வாக்கை பயன்படுத்தும். அந்த சிறந்த அரசியல்வாதி என்ன செய்வார், எங்களோட நாட்டுல ஜனநாயகத்தை பேணக்கூடிய வகையில ஆட்சி கர்மங்களை முன்னெடுப்பார். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப ஜனநாயக பாரம்பரியங்களை மதிக்கக்கூடிய பிரஜைகளை உருவாக்குன்னு சொல்றது, உங்களுக்கு வகுப்பறையில இந்த வாக்குரிமை வாக்குட முக்கியத்துவத்தை பத்தி படிப்பிச்சா நீங்க வாக்களிக்கிற காலப்பகுதியில சரியான வேட்பாளர் தெரிவு செஞ்சு வாக்களிப்பீங்க, அவங்க நாட்டை அபிவிருத்தி செய்வாங்க. அதனால ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். ஆகவே இந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்பட உதவி செய்தார்கள் யாரு? மக்கள் சார்.
மாணவர்கள் அப்ப இதுதான் அப்ப இந்த ஜனநாயக பாரம்பரியங்களை மதிக்கக்கூடிய பிரஜைகளை உருவாக்கலைங்கிற தேசிய இலக்கு இருக்குதானே, அது வகுப்பறையில பயன்படுத்தப்படுகின்ற சிறப்பு குறிக்கோள் கூடாக வந்து சேர பிடிக்கும். அப்ப 9ஆம் ஆண்டுல படிக்கிற விஷயம் 10, 11, 12 நீங்க படிச்சு சமூகத்துக்கு வந்து 18 வயசாகி நீங்க ஒரு சிறந்த வேட்பாளருக்கு வாக்களிச்சு அவனை அரசு தலைவனாக்கி அவன் கையில் அதிகாரம் போய் அவன் நாட்டுக்கு நன்மை செய்தால் உங்களோட கல்வி குறிக்கோள் நிறைவேறும். அதே நிறைய விஷயம் இருக்கு. அதே மாதிரி தேசிய பாரம்பரியங்களுக்கு மதிப்பளிப்பார் அப்படி ஒன்று இருக்கு. கல்வியில தேசிய இலக்குகளுக்குள்ள தேசிய பாரம்பரியங்களுக்கு மதிப்பளிப்பார். எப்படி மதிப்பளிப்பார்? ஹிஸ்டரி பாடத்தை எடுப்பார். ஹிஸ்டரி பாடத்தை எடுத்து பார்த்தோம்னா தரம் 6, 7, 8 எல்லாம் இருக்கு. அப்ப இந்த ஹிஸ்டரி பாடத்துக்குள்ள இந்த தேசிய பாரம்பரியங்களை மதிக்கக்கூடிய பொது குறிக்கோள் உருவாக்கப்படும். தேசிய குறிக்கோள்ல இருந்து சின்னது என்ன? பொது குறிக்கோள். பொது குறிக்கோள்ல இருந்து சிறிதுதான் சிறப்பு குறிக்கோள். அப்ப அதுல வந்து பாருங்க, எமது கீர்த்தி மிக்க மன்னர்கள், எங்களோட நாட்டை ஆட்சி செய்த கீர்த்தி மிக்க மன்னர்கள்ங்கிற ஒரு பாடம் 7ஆம் ஆண்டு. அதுல மகாசேனன், தாதுசேனன், பராக்கிரமபாகு, என்ன பலகம்பா, பண்டுகாபியன், துட்டகை முரு, இந்த மன்னர்கள் எங்களோட நாட்டுக்கு என்ன சேவை செஞ்சிருக்காங்க, எங்களோட விவசாயத்தை எப்படி அபிவிருத்தி செஞ்சிருக்காங்க, எங்களோட நாடு எப்படியான கட்டடக்கலையை உருவாக்கியிருக்காங்க, இந்நாட்டு மக்களுக்கு இப்படியான சேவைகள் ஆற்றிருக்காங்க. இந்த விஷயங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு அந்த பாடத்தினூடாக வலியுறுத்தப்படுது. அதனூடாக நாங்க என்ன செய்யறோம்? எங்களோட பழமையின் சின்னம் புலனறுவி நகரம், அனுராதபுர நகரம், தம்புள்ள, கண்டி, என்ன இந்த நகரங்கள்ல காணப்படுகின்ற எங்களோட தேசிய மரபுரிமைகளை நாங்க பாதுகாக்கிறோம். அதனால இந்த உலகத்துக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியை வழங்கிய எமது முன்னோர்கள், எமது முன்னைய ஆட்சியாளர்களை பற்றிய பெருமையை நாங்க உலகுக்கு எடுத்து செல்லும். அப்ப அந்த தேசிய பாரம்பரியங்களை மதிக்கக்கூடிய பிரதி இப்ப விளங்குதா பிள்ளைகள்? இந்த கலை திட்டம் எப்படி வந்து சேர்ந்து விளங்குதா இல்லையா? விளங்குது சார். அப்ப குறிக்கோள்களை தீர்மானிக்கிறது மிக முக்கியமான விஷயம். அப்ப குறிக்கோள்கள்ல தேசிய குறிக்கோள்கள் பிரதானமானது, அதுக்குள்ள வர்றது பொது குறிக்கோள், அதுக்குள்ள ஒவ்வொரு வகுப்பு பாட வேளையிலையும் வர்றது சிறப்பு குறிக்கோள். ஆக சின்னது சிறப்பு குறிக்கோள், அதுக்கு மேல பொது குறிக்கோள், அதுக்கு மேல தேசிய இலக்குகள், தேசிய நோக்கம். கிளியரா? அவ தேவைகள் தொடர்பான ஆய்வுகள் மூலம் அபிவிருத்தி செய்யப்பட்ட குறிக்கோள்கள் காலத்துக்கு ஏற்றவையாக தீர்மானிக்கப்பட வேண்டும். அத்துடன் குறிக்கோள்களை தீர்மானிக்கும் போது மாணவரின் இயல்புகள், திறமைகள், முதிர்ச்சி, அபிவிருத்தி, வாய்ப்புகள் என்பன தீர்மானிக்கப்பட்டு அவை குறிக்கோள்களுடன் பொருந்துகின்றனவா என்பதை தீர்மானிக்க வேண்டும். மாணவர்களின் வயது மட்டத்துக்கு ஏற்ப செய்யக்கூடிய செயற்பாடுகளையும் செய்ய முடியாத செயற்பாடுகளையும் வேறுபடுத்தி அறிந்து கொள்ளலை இதுக்கு உதாரணமாக நாங்க குறிப்பிடலாம். அடுத்த 2வது விஷயம் தான் பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்யறது. 3வது விஷயம், ஒன்று தேவைகளை இனங்காண்றது, நோக்கங்களை தீர்மானிக்கிறது, பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்யறது. இப்ப சப்ஜெக்ட் கண்டென்ட் என்ன டாபிக்கை நாம சேர்க்கிறது. அப்ப ஹில்டா டாப்பா குறிப்பிடுவது போல் பாடம் தொடர்பான குறிக்கோள்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னரே பாட உள்ளடக்கம் தெரிவு செய்யப்படல் வேண்டும். குறிக்கோள் தெரிவு செய்யப்பட்டது போல பாட உள்ளடக்கம் வரும். குறிக்கோளுக்கு ஏற்ற மாதிரி தான் பாடம் வரணும், பாடத்துக்கு ஏற்ற மாதிரி குறிக்கோள் வரல, குறிக்கோள்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பாடம் வரணும். மாணவர்களின் அறிவுசார் எழுச்சி, எழுச்சினா மனவெழுச்சி, மனவெழுச்சி சார் உள இயக்கம். உள இயக்கம்ங்கிறது என்ன? திறன், திறன் சார் விருத்திக்காக பல்வேறு பாடத்துறைகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் பாடப்பொருள்களே பாட உள்ளடக்கம் எனப்படும். குறிக்கோள்கள் தீர்மானிக்கப்பட்ட பின்னர் அக்குறிக்கோள்களை அடைந்து கொள்வதற்காக பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்வது என்பதில் அறிவு, விளக்கம், திறன், தேர்ச்சி, மனப்பாங்கு, விழுமியங்கள் என்பன உள்ளடக்கப்படும். ஒரு கலை திட்டத்துக்கான பாடத்தொகுதியை தேர்ந்தெடுத்தல் ஒரு இலகுவான காரியம் அன்று. ஏனெனில் ஒரு பாட உள்ளடக்க தொகுதி பல குறிக்கோள்களை நிறைவு செய்வதாக இருக்க வேண்டும். சப்ஜெக்ட் கண்டென்ட் தேர்ந்தெடுக்கிறது ஒரு சிம்பிளான வேலை இல்லைன்னு சொல்லி டாப்பா குறிப்பிடுறார். அப்ப இது 3வது கட்டம்.
4வது கட்டம் பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைக்கும். கேள்வி இருக்காங்களே? Any questions? அப்ப பாட உள்ளடக்கம் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைத்தல் என்பது குறிக்கோள்களை அடைந்து கொள்வதற்கான கற்றல் அனுபவங்கள், செயற்பாடுகள், வளங்கள் என்பன தீர்மானிக்கப்படும். குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைத்தல் மிக அவசியமானதாகும் என்பதே ஹில்டா டாப்பாவின் கருத்தாகும். பாட உள்ளடக்க ஒழுங்கமைப்பு பாட விடயங்களை அடிப்படையாக கொண்டே ஒழுங்கமைக்கப்படுகிறது. இவ்வாறான விடயம் சார்ந்த ஒழுங்கமைப்பு அணுகுமுறை கலைத்திட்ட ஒழுங்கமைப்பு அணுகுமுறைகளில் பழையதாக இருப்பினும் அது பயன்பாட்டில் உள்ளதெல்லாம் டாப்பா குறிப்பிடார். அப்ப பாட உள்ளடக்கத்தை நாம தெரிவு செஞ்சு கொண்டு அதை ஒழுங்கமைக்கும். எந்த டாபிக் முதல் வாரது, எந்த டாபிக் 2வது வாரது. இப்ப பாருங்க, தரமாறு ஹிஸ்டரி புத்தகத்தை எடுத்து பாருங்க. அப்படியே 1வது இருக்கிற பாடமே வரலாறு என்றால் என்ன பாருங்க, அந்த ஓடுற பாருங்க. 2வது டாபிக் என்னன்னு சொன்னா வரலாற்று மூலாதாரங்கள். 1வது நாம படிக்கிற என்னத்தை பத்தி, வரலாறுனா என்ன அதை பத்தி படிப்போம். அடுத்து வரலாற்று மூலாதாரங்கள், இலக்கிய மூலாதாரம், தொல்பொருள் மூலாதாரம் சொல்லி அதை பிரிப்பாங்க. அந்த மூலாதாரங்களின் அடிப்படையில் இலங்கையில ஆரம்ப குடியேற்றங்கள் 3வது டாபிக். அப்ப இப்படிதான் அந்த ஓடர்ல போகும். இதான் ஒழுங்கமைக்கிறது. அப்ப வரலாறு என்றால் என்னங்கிறத முதலாவது போடாம இருக்கு, இலங்கட ஆரம்ப குடியேற்றங்கள் டாபிக்க முதலாவது போட்டா அதுக்கு அடியும் இல்லாமல் இருக்கு, நுனியும் இல்லாமல் இருக்கு, புள்ள கற்க வேண்டி வரும். பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைக்கும். பாட உள்ளடக்கத்தை தீர்மானிக்கிறது, தெரிவு செய்யறது வேற, ஒழுங்கமைக்கிறது வேற. அப்ப நோக்கங்களை தீர்மானித்து கூட அதுக்கேற்ற மாதிரி பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்ய வேணும். தெரிவு செஞ்ச பாட உள்ளடக்கத்தை ஒரு முறையாக ஒழுங்கமைக்க வேண்டும் என்று டாப்பா குறிப்பிடுறார். இதான் அந்த பாட ஒழுங்கமைப்புக்கு பயன்படுத்தப்படுற கோட்பாடுகள். எல்லாம் தேவையில்லை, ஒரு கூடுதலாக இருக்கின்றதுக்காக தான் நான் இதை ஸ்லைட்ல சேர்க்காம இருக்கு, கொண்டு வா. சரியா பிள்ளைய? ஓகே. அடுத்த விஷயம்தான் 5வது கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்தல். பிள்ளை நாம படிப்பிக்கிறதால என்ன அனுபவங்களை பரவும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், அதான் 5வது விஷயம். முதலாவது என்ன, தேவைகளை இனங்காண்றது, நோக்கங்களை தீர்மானிக்கிறது, பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்யறது, பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைக்கிறது, இப்ப கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்யறது. மாணவன் சூழலுடன் இடைத்தாக்க வரும்போது அவன் செய்யும் செயற்பாடுகளை கற்றல் அனுபவங்கள் எனப்படுகின்றன. ஒரு 1 மினிட் கொஞ்சம் இந்த ஸ்லைட கொஞ்சம் வாசிங்களா, கொஞ்சம் வாசிங்க மனசுக்குள்ள. நான் வாரம் 1 மினிட்.
ரைட், ஓகே, தேங்க்யூ. அப்ப அடுத்த விஷயம் கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்யறது. அப்போ மாணவன் சூழலோட இடைத்தாக்கம் வரும்போது அவன் செய்யும் செயற்பாடுதான் கற்றல் அனுபவம் சொல்லலாம். நம்ம சூழலோட இணைந்து கற்கிறது. நாம படிக்கிற விஷயம் சூழலோட தொடர்படுத்தி பார்க்கின்ற போது அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உருவாகும். ஹில்டா டாப்பா பாட உள்ளடக்க ஒழுங்கமைப்பை வகுப்பறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்வது அவசியம் என்கிறார். அதாவது கற்றல் அனுபவம் என்பது குறிக்கோள்களை அடைந்து கொள்வதற்கு மாணவன் ஈடுபடும் செயற்பாடுகளா ஒரு விஷயத்தை நாங்க பரிசோதனை மூலமாக செஞ்சு பார்க்கிறது. உதாரணமாக தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்கின்ற போது ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இன்னொரு விஷயத்தை அவன் பரிசோதனை மூலமாக செஞ்சு பார்க்கக்கூடிய அவருக்கு தொடர்பான அனுபவம் கிடைக்கும். விளங்கிட்டோம். கற்றல் செயற்பாடுகளில் மாணவனை ஈடுபடுத்துவது கற்றல் அனுபவங்கள் மீது அன்றி பாட உள்ளடக்கத்தின் மீது அல்ல. சப்ஜெக்ட் கண்டென்ட் உருவாக்குறது நோக்கம். மாணவனுக்கு அந்த அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கிறது. ரைட், அவன் கற்றல் செயற்பாடு ஈடுபடக்கூடாது. அவனுக்கு ஒருமனை நாங்க போதிக்க அவனுக்கு அந்த அனுபவம் கிடைக்க மாட்டாது, அறிவு மட்டும்தான் பெறும். அவனை அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்கு செயற்பாட்டில் ஈடுபடுத்த வேணும். கற்றல் செயற்பாட்டில் அவனை ஈடுபடுத்த வேண்டும் என்று சொல்லி டாப்பா குறிப்பிடுறாரு. அப்ப பாட உள்ளடக்கம் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் வழி மாத்திரமேயா. ஒருவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை போறதுக்கான ஒரு வழிதான் பாட உள்ளடக்கம், சப்ஜெக்ட் கண்டென்ட். ரைட், ஆனா அந்த மாணவன் எப்படி கற்கிறான்றதை வச்சுதான் அவனுடைய அனுபவமானது கிடைக்கும். கற்றல் அனுபவங்களை தேர்ந்தெடுப்பது கலை திட்டத்தை தயாரிக்கும் போது முக்கியமானது. ஆகவே குறிக்கோளை அடைந்து கொள்ள வேண்டத்துடனேயே கற்றல் அனுபவங்களை தேர்ந்தெடுத்தல் வேண்டும் என்று டாப்பா குறிப்பிடுறார். சரிதானே? ஓகே, கூடுதலான விஷயங்கள் இருக்குது. இப்ப கற்றல் அனுபவங்களை ஒழுங்கமைக்கிறது 6வது கட்டம். கற்றல் அனுபவங்களை ஒழுங்கமைக்கிறது. அப்ப கற்றல் அனுபவங்களை ஒழுங்கமைக்கிறது 3 நியமங்கள் இருக்க வேணும்னு சொல்லி டாப்பா குறிப்பிடுறார். அனுபவங்களில் தொடர்ச்சி பேணப்பட வேணும். ஒன்றுக்கு பின் ஒன்று வர தொடர்ச்சி இருக்க வேணும். எண் ஒழுங்கு கவனத்தில் கொள்ளப்பட வேணும். முன்னுக்கு பின் மாறி வரப்படாது. ஒருங்கிணைப்பு கோஆர்டினேஷன் இருக்கணும். ஒருங்கிணைப்பு பேணப்பட வேண்டும் என்கிறார். இங்கு தொடர்ச்சி என்பது கலை திட்டத்தின் அடிப்படை அம்சங்கள் குத்து தொடர்பை காட்டும் விதத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதாகும். தொடர்ச்சியான செயற்பாட்டின் மூலம் அடிப்படை அங்கங்கள் மீண்டும் மீண்டும் நினைவூட்டப்படுகின்றன. அனுபவங்களை ஒழுங்கமைக்கக்குள்ள 3 விஷயத்தை கருத்துல கொள்ளணும். அனுபவங்கள் தொடர்ச்சியா இருக்க வேணும். எண் ஒழுங்கு கவனத்தில் கொள்ளப்பட வேணும். ஆர்டர் 1 2 3 ஆர்டர் இருக்க வேணும். ஒவ்வொரு ஆர்டருக்கு முடியல ஒருங்கிணைப்பு கோஆர்டினேஷன் இருக்க வேணும்னு சொல்றார். இது 6வது கட்டம். இதுதான் கடைசி கட்டம், மதிப்பீடு. மதிப்பு. அப்ப ஹில்டா டாப்பாட கலை திட்டத்துல திட்டமிடல் மாதிரியில் இறுதியாக மதிப்பிடுதலும் அளவிடுதலும் இடம்பெறும். மதிப்பீட்டின் மூலம் குறிக்கோள் நிறைவேறியுள்ளதா, எந்த அளவுக்கு நிறைவேறியுள்ளது என ஆராயப்படும். குறிக்கோள் நிறைவேறவில்லையாயின் அதற்கான காரணங்களை காணுதலும் மதிப்பீட்டு செயல்முறையின் குறிக்கோளா. இனங்காணப்பட்ட தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டன, எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யப்பட்டன, தெரிவு செய்யப்பட்ட குறிக்கோள்கள் எந்த அளவுக்கு பொருத்தமாக தெரிவு செய்யப்பட்டன, தெரிவு செய்யப்பட்ட பாட உள்ளடக்கம் குறிக்கோளுடன் பொருத்தப்பாடு அடைகிறதா, தெரிவு செய்யப்பட்ட அனுபவங்களின் மூலம் மாணவர்களின் நடத்தைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளனவா போன்ற பல வினாக்களுக்கு விடை காண மதிப்பீடு இடம்பெறுகிறது. ஆகவே இந்த டாப்பாவுடைய ஹில்டா டாப்பாவுடைய கருத்தின்படி மதிப்பீடு மிகவும் சிக்கலானதும் மிகவும் விரிவானதும் ஆகும். இதிலிருந்து ரால்ஃப் டெய்லருடைய குறிக்கோள் மாதிரியில் அமைந்த கலை திட்டத்தின் அம்சங்களில் இருந்து மிகவும் வேறுபட்ட விரிவான ஒரு கலை திட்ட மாதிரியை ஹில்டா டாப்பா முன்வைத்திருக்கிறார் என்கிறத எங்களால அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இதை வச்சுதான் நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், ஒரு செயற்பாடு தரப்போறேன். இந்த 6 விஷயத்தையும் பாருங்க. தேவைகளை இனங்காண்றது, நோக்கங்களை தீர்மானிக்கிறது, பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்யறது, பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைக்கிறது, கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்யறது, கற்றல் அனுபவங்களை ஒழுங்கமைக்கிறது. கடைசி நாங்க பார்த்து கற்றல் அனுபவங்களை 3 அம்சங்களால ஒழுங்கமைப்போம். என்ன
மற்ற அனுபவங்களை ஒழுங்கமைக்கிறது, மதிப்பிடப்பட வேண்டியவற்றையும் மதிப்பீட்டு முறைகளையும் தீர்மானிக்கிறது. சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு வேர்க் கொண்டு தரப்போறேன் நான். இந்த ஹில்டா டாப்பாவினுடைய இந்த குறிக்கோள் அடிப்படையிலான கலைத்திட்ட மாதிரியில நீங்க விளங்கி கொண்ட விஷயம் எதுவும் இருக்கலாம். என்னத்தை விளங்கி இருக்கீங்க, நம்ம நேரமும் பேசின விடயத்திலிருந்து நீங்க என்னத்தை விளங்கி இருக்கீங்கிறது தான் இப்போது நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. சரியா? உங்களுக்கு டைம் தரேன்னா ரைட், இதை கொஞ்சம் நோட் பண்ணி கொடுங்கம்மா. இந்த 7 கட்டத்தை கொஞ்சம் நோட் பண்ணி கொடுங்க. அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. எடுக்கீங்களா? ஓகே சார். ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. உங்களுக்கு மற்ற ஸ்லைட கொஞ்சம் ஐடியா வரும். எனக்குண்டா கஷ்டம் என்னம்மா? சார் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் மத்தவங்க சொல்றத கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் எனக்கு பவர் கட் ஆகி நான் கடைசிக்கு தான் சார் வந்தேன். ஐயோ, சரி மேடம், இது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கட்டும். எடுத்துட்டு மற்றது நான் உங்களுக்கு இதுல போட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். இதான் முதல்ல கட்டம். என்ன? தேவைகளை இனங்காணல். எடுக்க போறீங்களா? இதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறீங்களா? எடுக்க போறீங்களா? ஓகே, இதை எடுங்க. இதை எடுங்க. குறிக்கோள்களை தீர்மானத்தில் எடுங்கள. சரியா? சார் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிட்ட நோக்கங்கள் கொஞ்சம் ஓகேம்மா. தேவைகளை இனங்காணல் கொஞ்சம் காட்டுங்க. இப்ப எடுங்க. சரியா? ஓகே, அடுத்து எடுத்து நோக்கங்களை தீர்மானித்தலுமிக்கிறா. எஸ், இதான் நோக்கங்களை தீர்மானம், குறிக்கோள்களை தீர்மானித்தல். சரியோ? ஓகே, இது வந்து பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்யும். சரியோ? சரியாம்மா? மாற்றுமா? இப்ப பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமை. சரியோ? இப்ப இது உங்களுக்கு தேவையில்லை. இதான் கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்திடுங்க. சார் பாட உள்ளடக்கங்களை ஒழுங்கமைத்தல கொஞ்சம் காட்டுறீங்களா? பாட உள்ளடக்க
பாட உள்ளடக்கம் ஒழுங்கமைத்தல் சார், ஒழுங்கமைத்தல். ஓ எஸ், பாட உள்ளடக்கம் ஒழுங்கமைத்தல் இருக்குது. ஓகே, இதுவும் வருமா? சரியோ? சரியா? சரி சார். இது கற்றல் அனுபவம். இனி கற்றல் அனுபவம். ஓகே, சரியாமா? சரி சார். சரியா? இது கற்றல் அனுபவமா? இதோட இல்ல கற்றல் அனுபவம். 3 விஷயமும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அனுபவங்கள தொடர்ச்சி, எண்ணொழுங்கு, ஒருங்கிணை. சரியோ? சரியாமா? சரி சார். சரி. ஓகே, லாஸ்ட் ஒன் தான் மதிப்பீடு. ரைட், இவ்வளவு வச்சுக்கொண்டு அந்த 7 கட்டங்களை நான் சொன்னேன். என்ன? தேவைகளை இனங்காணல், நோக்கங்களை, குறிக்கோள்களை தீர்மானித்தல், பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்தல், பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைத்தல், கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்தல், கற்றல் அனுபவங்களை ஒழுங்கமைத்தல், மதிப்பிடப்பட வேண்டியவற்றையும் மதிப்பீட்டு முறைகளையும் தீர்மானித்தல். 7 படிமுறைகளை பற்றி நீங்க என்ன விளங்கியிருக்கீங்கிறத ஒரு விளக்கமாக சொல்ல போறேன். அவ்வளவுதான். சரியா? ஓகே, இதுக்கான ஒரு அவகாசம் நான் உங்களுக்கு தாரேன். எவ்வளவு நேரம் போதும்? ஒரு 15 நிமிஷம் போதுமா? போதுமா பிள்ளைகள்?
எவ்வளவு நேரம் தேவைப்படும் பிள்ளைகள்? ஹசீனா, ஷக்கீலா, இல்மா, ஒரு 15 மினிட்ஸ் போதுமா? இனாஃப் போதுமா? உங்களோட கருத்துக்களை சொன்னா சரி. தவறு சரியெல்லாம் பிறகுதான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனுக்குமான ஒரு ட்ரைனிங் மாதிரியும் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் கரெக்டா? சார். ஓகே. ஓகே சார். நீங்க என்ன விளங்குறீங்க இந்த ஹில்டா டாப்பாவினுடைய இந்த குறிக்கோள் மாதிரியிலான கலை திட்ட மாதிரியூடாக நீங்க விளங்கி கொண்ட விஷயம் என்ன? அவ்வளவுதான். நீங்க ஒரு தொகுப்பா சொல்லுங்க. ஜஸ்ட் போதும் அவ்வளவு. 7 விஷயம் ஞாபகத்தை வச்சு கொள்ளணும். அந்த அந்த சைட போடுவாமா இருக்குதானே? இப்ப நீங்க பார்த்த ஒரு தலைப்புலையும் இருக்கிற விஷயம் அதை தான் அந்த 7 விஷயமா. ரெடியாகும். சரியாக 8:25 8:40 சந்திக்கும்.
சொல்லுங்க, யாரு சொல்லேலும். நிறைய பேரை காணலையே. ஹசீனா, மத்தவங்க செல்லட்டும் சார். எஸ், ஓகே. யாராவது சுயமாக வந்து முன் வந்து சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஒன்றும் விளங்கல சார் செல்றதுக்கு. நீங்க கடைசியில திரும்ப சாராம்சம் சொல்லுங்க, நான் விளங்கிக்கிறேன். அப்படியா? உங்களுக்கு அந்த கவரேஜ் ப்ராப்ளம் தானே. ஓ சார், பவர் கட் ஆகிட்டு இடையில வரக்குள்ள கண்ணை கட்டி காட்டுல விட்டமாயிடுச்சு. ஐயோ, வேறு யாராவது சொல்லுங்க சொல்லுங்க. அம்னா சொல்லுங்க. சார் சொல்லாருல்ல சார், இது இது விளங்க இந்த இல்ல. சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் விளங்குற குறவு சார். ஏவோ தெரியா. எஸ் எஸ், அது உண்மையாகவே எனக்கு தெரியும். அதனால நான் வந்து வெரி ஸ்லோவா கொண்டு போறேன் இந்த பாடம். ஆனா உங்களுக்கு உங்களுடைய ஃபைனல் இயர்ல இந்த பாடம் திரும்ப வரும். ரைட்? தியரி அண்ட் பிராக்டிஸ்ன்னு சொல்லி வருமா, எப்படி சொல்லி வரும் உதாரணங்களோட. யார் சொல்ல போறீங்க? நான் சொல்றேன் சார். ஓகே, பாப்போம். ட்ரை பண்ணுங்க. ஹில்டா டாப்பாவின் கலைத்திட்ட முறைகளில் 7 படிமுறைகள் காணப்படுகின்றன. அதில் முதலாவது தேவைகளை இனங்காணல், இரண்டாவது நோக்கங்களை தீர்மானித்தல், மூன்றாவது பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்தல், நான்காவது பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைத்தல், ஐந்தாவது கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்தல், 6 கற்றல் அனுபவங்களை ஒழுங்கமைத்தல், மதிப்பீடு. இதில் முதலாவது ஹில்டா டாப்பாவின் கலை திட்டத்துல முதலாவதாக தேவைகளை இனங்காணல். அதாவது ஹில்டா டாப்பாவின் தேசிய தேவைகளும் மாணவர்களின் தேவைகளையும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இவை இரண்டையும் வைத்தே கலைத்திட்ட குறிக்கோள்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும், இவை இரண்டும் மட்டுமன்றி சமூக தேவைகளையும் தனியார் தேவைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். இரண்டாவது, நோக்கங்களை தீர்மானித்தல். நோக்கங்களை தீர்மானித்த பிறகே குறிக்கோள்கள் உருவாக்கப்படுகின்றன. உதாரணமாக கலைத்திட்ட தொடர்பாக எவற்றை உருவாக்கப்படுவது, எதை வலியுறுத்துவது, எவ்வாறு உள்ளடக்கத்தை தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற வகையிலே இவை நோக்கங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. இவற்றை உருவாக்கும் போது மாணவர்களின் திறமை, முதிர்ச்சி, அனுபவம், மாணவர்களின் அபிவிருத்தி, வாய்ப்பு என்பன தீர்மானிக்கப்பட இவையே இதனை தீர்மானிக்கப்படுகிறது. நான்காவது பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்தல். குறிக்கோள்களுக்கு ஏற்ப பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்யப்பட வேண்டும். மாணவர்களின் அறிவுசார் மற்றும் எழுச்சிசார் உளவியல்சார் விருத்திக்காக பல்வேறுபட்ட பாடத்துறைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடங்களாக உள்ளடக்கப்பட வேண்டும். இதனை தெரிவு செய்யும் போது மாணவர்களுடைய திறமை, தேர்ச்சி, மனப்பாங்கு, விழுமியங்கள் என்பவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். நான்காவதாக பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைத்தல்.
அதாவது பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைத்தல் என்பது எந்த தலைப்பு முதலிடம் இடம்பெற வேண்டும், எந்த தலைப்பு தொடர்ச்சியாக இடம்பெற்றால் மாணவர்களுக்கு எவ்வாறு விளங்கிக் கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே இவை அமைகிறது. 5வது கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்தல். எந்த அனுபவம் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும், அதாவது மாணவர் சூழலுடன் இடைத்தாக்கம் வரும்போது அவன் செய்யும் செயற்பாடுகளே கற்றல் அனுபவங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் குழந்தைகள் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று டாப்பா கருதுகிறார். 6வது கற்றல் அனுபவங்களை ஒழுங்கமைத்தல். அதாவது இந்த கற்றல் அனுபவங்களை நியமித்தலில் மூன்று அம்சங்கள் காணப்படுகின்றது. அனுபவங்களின் தொடர்ச்சி பேணப்பட வேண்டும், எண்ணொழுங்கு கவனிக்கப்பட வேண்டும், ஒழுங்கிணைப்பு கவனிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். 7வது மதிப்பீடு. குறிக்கோள்கள் நிறைவேற்றி உள்ளதா இல்லையா, அதாவது குழந்தைகள் செயற்பாட்டு முறைகள் மாணவர்களிடம் சென்றடைந்து உள்ளதா என அனைத்தையுமே மதிப்பீடு அதாவது கடைசியாக குழந்தைகளிடம் சென்றடைந்துள்ளதா என மதிப்பிடுகின்ற முறையே மதிப்பீடு என அழைக்கப்படுகிறது. அவ்வளவுதான் சார். சரிம்மா, ஓகே, பாராட்டுக்களா. முடிஞ்ச வரைக்கும் வேறு சார் நான் சொல்லவா? ஓகே. ஹில்டா டாப்பாட கலை திட்டம் 7 படிமுறைகளை கொண்டது. இவர் டைலர்ட மாணவர் ஆகும். 1962ஆம் ஆண்டு இவர் இந்த மாதிரியை முன்மொழிகிறார். இந்த மாதிரி அபிவிருத்தி சிக்கலான ஒன்றாக விவரிக்கப்படுகின்றது. முதலாவது படிமுறை தேவைகளை இனங்காணல் ஆகும். ஹில்டா டாப்பாவின் மாதிரியின்படி இதில் தேசிய மற்றும் மாணவர்களோட தேவைகளை கவனித்துக் கொண்டுதான் இந்த மாதிரி முன்மொழியப்படுற. இவ்விரண்டையும் வைத்தே கலைத்திட்ட குறிக்கோள் உருவாக்கப்படுதல் வேண்டுமென அவர் குறிப்பிடுகின்றார். இவ்விரண்டு தேவைகளும் கவனித்துக் கொண்டு அவற்றை தேசிய கொள்கைகளின் ஊடாக விளக்கப்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். மேலும் கலைத்திட்ட இலக்கு குறிக்கோள் தீர்மானிக்கும் போது தனியார் தேவைகளை போன்ற சமூக தேவைகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். 2வது படிமுறை குறிக்கோள்களை தீர்மானித்தல் ஆகும். இதில் தேசிய மற்றும் தனியார் தேவைகள் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னரே பொதுவான நோக்கம் தீர்மானிக்கப்பட வேண்டும் எனவும் ஒவ்வொரு பாடத்திற்கும் உரிய சிறப்பு குறிக்கோள்களை தீர்மானிப்பது கலை திட்டத்திட முக்கிய பண்பு எனவும் அவர் குறிப்பிட்டார். கலை திட்டம் தொடர்பாக எதை வலியுறுத்துற, எவ்வாறான பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்வது, எவ்வாறானவற்றில் அனுபவங்களை தீர்மானிப்பது போன்ற வினாக்களுக்கு விடையளிப்பதன் மூலமே கலை திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் குறிக்கோள் தீர்மானிக்கும் போது கல்வி செயல்முறையோட ஆழம், நோக்கம் என்பன விளக்கப்பட வேண்டும். எதை விருத்தி செய்ய வேண்டும் எனவும் எவ்வாறான பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும் எனவும் வகுப்பறையில் பாட உள்ளடக்கத்தை எவ்வாறு பயன்படுத்துவதன் மூலமும் எவ்வாறான கற்பித்தல் முறைகளை பிரயோகிப்பது என்பதை கருத்தில் கொண்டுதான் குறிக்கோள்கள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். 3வது படிமுறை பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்தல் ஆகும்.
மாணவனின் அறிவுசார், எழுச்சிசார், உளவியக்கசார் விருத்திக்கான பல்வேறு பாடத்துறைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுற பாடப்பொருள்களே பாட உள்ளடக்கம் என்ற அறிவு, விளக்கம், திறன், தேர்ச்சி, மனப்பாங்கு, விழுமியம் என்பன இதில் உள்ளடக்கப்படுற 4வது படிமுறை பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைத்தல் ஆகும். குறிக்கோள்களை அடைந்து கொள்வதற்காக கற்றல் அனுபவங்கள், செயற்பாடுகள், வளங்கள் என்பன இதில் தீர்மானிக்கப்படும். குறிக்கோள்கள் நிறைவேற்ற பாட உள்ளடக்கம் முக்கியமான ஒரு அம்சமாகும். இது பாட விடயங்களை அடிப்படையாக கொண்டே ஒழுங்கமைக்கப்படுகின்றது. இது அணுமுறை கலை திட்டத்துல பழையதாக காணப்பட்டாலும் பயன்பாட்டுல உள்ளது என டாப்பா சுட்டிக்காட்டினார். 5வது படிமுறை கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்தல் ஆகும். மாணவனுக்கும் சூழலுக்கும் இடையிலான இடைத்தொடர்பைத்தான் கற்றல் அனுபவம் சுட்டிக்காட்டுகின்றது. வகுப்பறையில் பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைக்கும் போது நடைமுறைப்படுத்த வேண்டிய அனுபவங்கள் முக்கியமான அம்சமாகும். பாட உள்ளடக்கத்திலும் அனுபவத்தை பெறும் வழி மாத்திரமே. பாட உள்ளடக்கம் அனுபவத்தை பெறும் வழி மாத்திரம். மேலும் அனுபவத்தின் மூலம்தான் கலைத்திட்டம் தயாரிக்கப்படுறது என்றது முக்கியமான விடயம் ஆகவே குறிக்கோளை அடைந்து கொள்ளும் எண்ணத்துடன் கற்றல் அனுபவங்களை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 6வது படிமுறை கற்றல் அனுபவங்களை ஒழுங்கமைத்தல் ஆகும். இதில் 3 நியமங்கள் உண்டு. முதலாவது அனுபவங்களின் தொடர்ச்சியை பேணல். இதில் தொடர்ச்சியான செயற்பாட்டின் மூலம்தான் அடிப்படை அம்சம் மீண்டும் மீண்டும் நினைவூட்டப்படுற. 2வது எண்ணொழுங்கு கவனத்தில் கொள்ளலாகும். இதில் மாணவர்களோட திறன் தொடர்பாக விருத்தி செய்வதை உள்ளடங்கி காணப்படும். 3வது ஒருங்கிணைப்பு பேணல். இதில் பாடங்களுக்கிடையில் இடைத்தொடர்பை காட்டும். இது அனுபவங்களின் ஒருமுனைப்படுத்தலை அதிகரிக்கும். 7வது படிமுறை இதில் குறிக்கோள் நிறைவேறியுள்ளதா, எந்த அளவுக்கு நிறைவேறியிருக்கிற என்பன ஆராயப்படும். குறிக்கோள் நிறைவேற்றப்படாவிடின் அவற்றுக்கான காரணங்களையும் மதிப்பீடு செயல்முறைகளும் இனம் காணப்படும். இதுவே மதிப்பீட்டு செயல்முறையோட குறிக்கோளாகும். தேவை எந்த அளவுக்கு மற்றும் எந்த அளவுக்கு பொருத்தமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது, எவ்வாறு தெரிவு செய்வது, குறிக்கோளுக்கு பொருந்துகிறதா மற்றும் இவற்றின் மூலம் மாணவனிடத்துல நடத்தையில மாற்றம் வந்துள்ளதா போன்ற வினாக்கள் மூலமே மதிப்பீடு காணப்படும். இந்த 7 படிமுறைகளும் தான் டாப்பாவின் மாதிரியிட முக்கியமான 7 படிமுறைகள். ஓகே மாலா, ஓகே, சிறப்பு. நாங்கள் இந்த கிளாஸ் இதோட நிறுத்தி கொள்வோம். உங்களுக்கு அடுத்த கிளாஸ் நாளைக்கு இருக்கு இன்ஷா அல்லாஹ். இதுல முழுமையான விளக்கத்தையும் தொகுப்பையும் அடுத்த கிளாஸ்ல வீரருடைய மாதிரியை நாங்க பார்க்க இருக்கிறோம். ரைட்? இங்கேயும் பவர் கட் ஆகி போனுக்கு மாதிரி அடுத்த கிளாஸ் நாங்க யாரா கேட்க போறீங்களா? விளங்கல. எங்களுக்கு விருப்பமான ஹெட்டிங் எடுக்கலவா? எஸ், அப்படித்தான் செய்ய போறேன் நான். உங்களுக்கு விருப்பமான ஹெட்டிங் தர ஈஸியா இருக்கு. நானே சூஸ் பண்ணி தரேன். நீங்க விரும்பின ஹெட்டிங் எடுத்து செய்யற பிளான் ஒன்றுதான் இருக்கு எனக்கு. அப்படி செய்யுங்களா? அப்படி செய்வோமா? உங்களுக்கு விருப்பமான ஹெட்டிங் எடுத்து நீங்க செய்றீங்களா? அப்படி செய்வோம் சார். ரைட், ஓகே. அப்ப உங்களுக்கு எது ஈஸியா செய்ய இயலுமோ அந்த டாபிக் எடுத்து செய்யுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள வார மாதிரி செஞ்சா போதுமா? அடுத்த சார் இப்ப ஹெட்டிங் ஒருத்தர் செய்ய நாளைக்கு இதுல மேலதிகமான விளக்க அப்ப உங்களுக்கு சொன்ன 13ஆம் தேதி நாங்க செய்ய வேண்டி வரும். நாளைய கிளாஸ் உங்களுக்கு மேலதிகமான விளக்கத்தை தாரலாம். நாளைய கிளாஸ் இதுல மேலதிகமான விளக்கத்தை தாரலாம்.
ஓகே, அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட்.